அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட இன்னைக்கு அந்த இதுக்காக ஃபங்க்ஷனுக்காக நம்ம இன்னைக்கு இந்த பேனர் ரெடி பண்ண போகிறோம். இது இவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி ஃப்ரெண்டு போட்டாச்சு. இதை இந்த பேனரை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம லைவ்ல சொல்ல போகிறோம். நண்பர் ஒருத்தன் கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம ரெடி பண்றோம். சரிங்களா? இது எம்ஜிஆரோட பிறந்த நாள் விழாவுக்காக நம்ம ரெடி பண்ண போறோம். இதுக்காக நான் போட்டோ எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். டெக்ஸ்டும் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம போட்டோவை ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்காக இது இந்த போட்டோஸ்லாம் என்கிட்ட உள்ள ஒரு போட்டோஸ். இது டேப் அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி ஃபுல் வியூ வரும். திரும்ப டேப் அடிச்சா அந்த மாதிரி வந்துடும். அம்மா புரட்சி ஜெயலலிதா அம்மா அவங்களோட பிக்சரு. இதில் கொஞ்சம் அந்த ஹேரில் இதெல்லாமே நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன். சரிங்களா? இமேஜஸ்லாம் இது ஒரு சில அந்த ஃபோட்டோஸில் கொஞ்சம் அந்த ஒயிட்டு பெயிண்ட்லாம் இருக்குது. ஒயிட்டு இதெல்லாம் அதை கொஞ்சம் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிவிட்டு Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீன் வந்துடும். என்ன பண்ணுறேன், Ctrl+T போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு இதையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஈவனாக வச்சுக்கிறேன். இவங்களோட அண்ணா அவங்களோட ஃபோட்டோஸ் இது. இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக நான் எரேஸ் பண்ணி விட்றேன். இது ஒப்போசிட்டி அதிகமாக இருக்கு. இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, 50 பாயிண்ட் வச்சுட்டு Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீனு. இந்த ஃபோட்டோஸை இப்படி கொண்டு வச்சுக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அம்மா அவங்களோட ஃபோட்டோவை கொஞ்சம் இந்த அளவில் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இவங்க மாவட்ட செயலாளர். பேக்ரவுண்டில் ஷிஃப்ட் Ctrl+E. ஓகே, ஒரு லைட் எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நம்ம வேறு ஏதேனும் கலர் கூட நம்ம மாற்றிக்கலாம். இது மாவட்ட செயலாளர் படம், அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது அந்த பேனர் அடிக்கிறவங்க அந்த ஊரில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்காங்க. அதுக்காக அவங்க ஃபோட்டோ. இது அவங்களோட பிரதர்ஸ் 2 பேர். அவங்க ஃபோட்டோ நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஃபோட்டோ செட் பண்ணும்போது ஒரு யூனிட்டாக இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணோம்னா தான், ஏன்னா ஒரு சில கஸ்டமர் எனக்கு ஃபோட்டோவை என்னோட ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அதுக்கு அந்த அளவில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ. ரெண்டாவது, நம்ம அந்த ஃபோட்டோவெலாம் செட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ ரொம்ப கார்னர் ஒட்டி இருந்ததுன்னா அந்த நம்ம பண்ணக்கூடிய டிசைன் நீட்னஸாக இருக்காது. இந்த கார்னரில் மேக்ஸிமம் நான் எந்த டிசைனும் வைக்க மாட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை ஒயிட் ஆக்கிக்கிறேன். பியூர் ஒயிட்டாக மாற்றிட்டு இப்போது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கரெக்டான நெட்டில் டவுன்லோட் பண்ணது கரெக்டான இமேஜ் ஃபேஸில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு லைட்டாக கொஞ்சம் எல்லோ அப்ளை பண்ணால் ஓகே. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா Ctrl+M. இதை 7.0 நம்ம ஒர்க் பண்ணி காமிப்போம். அடுத்தது வேணால் நம்ம சிசி வெர்ஷனில் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, இதை லைட்டாக ரெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது க்ரீன் கொடுத்து கொஞ்சம் எல்லோ கொஞ்சம் பாப்அப் பண்ணிடுச்சு. இப்போ இதில் ரெட்டு கொஞ்சம் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு பிக்சரோட ஆக்சுவல் சைஸு ஆக்சுவல் கலருக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ அந்த கண் கருவிழி மட்டும் ஒரு பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 0.1.5
வச்சுட்டு ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ ஹியூஜன் சேச்சுரேஷனில் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட்டுக்கு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுங்க. இதை வந்து அந்த ஸ்லைடர் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கருவிழியானது கருமை நிறத்தில் மாறிடும். ரெண்டாவது இதை கொஞ்சம் நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓ கீபோர்டில் ஓ அடித்தோம்னா இந்த மாதிரி பாண்ட் டூல் வரும். மூவ் டூலுக்கு பிறகு எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கருவிழியை விட்டுட்டு மேலே உள்ள அந்த புருவ பகுதியெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அப்படி டெலீட் பண்ணிட்டு இந்த தீ சேர்த்துட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, இவங்க கலரை இப்போ நம்ம ஓகே. அடுத்தது இவங்க ஃபேஸில் சுத்தமாக கலர் இல்லை, இவங்க ஃபேஸில் ரெட் கலர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதை எப்படி சரி பண்ணாங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி இவங்க கலரில் எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சாச்சு. இப்போ அடுத்தது இவங்க ஃபேஸில் வந்து ரெட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு இதில் வந்து ரெட்டு கொடுக்குறது ரெட்டு அதிகமாக இருக்குது, அதனால க்ரீன் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். க்ரீன் அப்ளை பண்ணும்போது எனக்கு கலர் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து எல்லோ கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால லைட்டாக ப்ளூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் மேக்ஸ் அதிகமாக இருக்குது இந்த பிக்சரில். ஸ்மூத்னதுக்காக நான் டோபாஸ் டீநாய்ஸ் அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது ஓவராலாக எனக்கு பிளர் ஆகிடுச்சு. எனக்கு இந்த கருவழி வந்து எனக்கு டார்க்காக வேணுங்கிறதுனால ஓ கீபோர்டில் ஓ அடித்து இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவங்க ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணோம்னா நமக்கு ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க ஃபோட்டோவுக்கும் சுத்தமாக கலர் இல்லை, அதனால் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நான் டீனாஷ் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஸ்மூத் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எம். ஓகே, கண்ட்ரோல் எம் இதில் வந்து ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அடுத்தது க்ரீன், ப்ளூ லைட்டாக டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கலர் ஓகே, பட் ஹேர்லாம் வந்து நமக்கு எல்லோ ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், ஹேரை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து ஒரு 50 பாயிண்ட் கொடுக்குறேன். 50 பாயிண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர், கண்ட்ரோல் யூ ஹியூஜன் சேச்சுரேஷனில் சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்னஸ்ஸை கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறாங்க. இப்போ வந்து கலர் நமக்கு ஓகே. இருந்தாலும் நெத்தி பகுதியெல்லாம் வந்து அந்த கலர் வந்து பிளாக் கலர் நமக்கு அப்ளை ஆகி ஃபேஸே வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதனால் சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் லைட்டாக நம்ம இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இப்போ வந்து பாண்ட் டூல் ஓ கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இப்படி டார்க்கன் பண்ணோம்னா அவங்க ஹேரை வந்து நல்லா பிளாக் ஆகிடும். அடுத்தது அவங்க புருவ பகுதி, புருவத்தை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிட்டு இந்த ஷேப்புக்கெல்லாம் வந்து இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதையே வந்து ஹேரை வந்து இன்னொரு டூப்ளிகேட் லேயர், இந்த லேயர் போட்டுட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு இப்போ ஓகே. கண்ட்ரோல் 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கல, இந்த சைடு கொஞ்சம் பிளாக் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், எரேசர் டூல் எடுத்துட்டு இந்த மாதிரி நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு கரெக்டாக அங்கே ஹெட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
கண்ட்ரோல் இ. இப்போ வந்து பர்ன் டூல் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன் ஹேரை. ஓகே, இப்போ வந்து நம்ம கரெக்டான இதில் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கருவழி வந்து நமக்கு ஒரே பிளாக்காக இருக்குது. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் பண்ணிக்கலாம். அதாவது 1.5 கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் யூ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை டார்க் பண்ணிக்கிறேன். அன்வான்ட் ஏரியாஸில் வந்து பிளாக் இந்த ஆட் ஆகிருக்கு. இந்த ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் நான் அப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எல் சைடு ரிமூவ் பண்ணி கொஞ்சம் இந்த கருவழிக்கு வந்து கொஞ்சம் உயர்த்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக அலைன் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் டி டாப் அலைன்மெண்ட். இவங்க ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சாஞ்சி போயிருக்கு, நூற்றுருவோம். ஓகே, கண்ட்ரோல் டி இவங்க ஃபோட்டோட கொஞ்சம் டைப் ஆகுது. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளியராக நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, நான் வந்து இப்போ வந்து ஒரு சாண்டில் ப்ளஸ் கிரே ப்ரௌன் இந்த கலர் வந்து நான் இதுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, இந்த கலர் எனக்கு எல்லோ கலர் ஓகே. பட் இதுக்கு வந்து இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணுறது நம்ம ப்ராப்பராக எரேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு லேயரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வாங்க. எரேசர் டூலு எடுத்துட்டு கொஞ்சம் ப்ரஷ்ஷோட சைஸு ரொம்ப அதிகமாக எரேஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளோவில் வந்து 50% வச்சுட்டு கம்மி பண்ணிக்கிட்டு இந்த அளவில் நம்ம இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். இவங்க ஃபோட்டோ ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, அடுத்தது தலைவர் ஏடிஎம்கே எடப்பாடி அவங்களோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவுக்கும் நம்ம கலர் சூஸ் பண்ணிட்டு கலர் அப்ளை பண்ணிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் பெருசு பண்ணுறதுக்காக நான் ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த அப்படி ஓவல் ஷேப்பில் வந்து நான் எரேஸ் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொண்டு வந்துட்டேன். இதை வச்சு அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட இந்த ஃபோட்டோஸ் இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த கார்னரில் இந்த லைனை ஒட்டி நம்ம இந்த டெக்ஸ்டாக இருந்தாலும் இல்லை மற்ற இந்த மெசேஜாக இருந்தாலும் வைக்க தேவையில்லை. எதுக்காகனா இந்த கார்னரை ஒட்டி வைக்கும்போது பண்ணக்கூடிய டிசைன் வந்து சரியில்லாமல் போகிறதுக்கு கூட இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப கார்னர்லாம் ஒட்டி வச்சோம்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். அது நமக்கு உடன்படாதது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த அளவில் வச்சுட்டு டிசைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோவையும் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுக்கலாம். அடுத்தது அண்ணா அவங்களோட ஃபோட்டோ, அதை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வச்சுக்கிறேன். ஓகே, இவங்க ஃபோட்டோ மேலே இருக்குது, அதனால் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து இவங்க ஃபோட்டோ கீழே உங்கள் ஃபோட்டோவுக்கு மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இவங்க ஃபோட்டோவுக்கும் திரும்ப மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு
ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, அதனால் இதுக்கு கீழே கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு பிறகு வந்து ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு நான் திரும்ப எரேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குன்னா இது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி திரும்ப நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? F7 அழுத்தணும்னா அந்த லேயர் ப்ராடக்ட் ஓப்பன் ஆகிடும். இவங்க ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வந்துட்டு இப்படி ஓவல் ஷேப்பில் வச்சுட்டு நான் இப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். டாப் அலைன்மெண்ட் எடுத்து 2 பேரையும் மேலே கொண்டு வந்துக்கிறேன். இவங்க ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் டி. அடுத்து இவங்க ஃபோட்டோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இவங்க ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுட்டு அவங்க ஃபேஸில் வந்து அவங்க பிக்சர் படம் தெரியுது, டச் ஆகுறதுனால நான் அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இவங்க ஃபோட்டோவை மேலே கொண்டு வந்துட்டு வந்தோம்னா இவங்க ஃபோட்டோ இதோட டைப் ஆகாது. இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சைடு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இவங்க ஃபோட்டோ லைட்டாக அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கிளியராக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் அலைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை வந்து இந்த சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மெத்தடில் தான் வந்து நான் செட் பண்ண போகிறேன். அதெல்லாம் பண்ணிக்குவோம். இதை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இந்த லேயர் மூவ் ஆகாது. நமக்கு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து மேலே வந்துருக்கேன். அடுத்தது இங்கே ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அலைன் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டு கலரு திருக்காணி மட்டும் திருவிழந்தூர் மயிலாடுதுறை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டு எல் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை வந்து டவுன் பண்ணிக்கிறேன். டவுன் பண்ணிவிட்டு மயிலாடுதுறை ஆட்சி அப்படிங்கிறத மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, கண்ட்ரோல் டி போட்டு இந்த அளவு வந்து சின்னது பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் ஏ, ஆல்ட்டு அப்பியர் வச்சு அந்த கேப்பை வந்து நான் சரியான அளவில் வச்சுக்கிறேன். அடுத்தது அஇஅதிமுக கழகம் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இதுக்கு வேறு ஏதேனும் ஒரு எப்படின்னா ஒரு நேச்சரான ஒரு ஃபாண்ட் வச்சுக்கலாம். நார்மல் ஃபாண்ட்லேயே கொஞ்சம் திக்கான ஒரு ஃபாண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி ஃபாண்ட்டை நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஏற்கனவே யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபாண்ட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு அதாவது கொஞ்சமாக பயன்படுத்திக்கக்கூடிய எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் ஏன்னா அந்த ஃபாண்ட்டோட இதில் வந்து ஃபஸ்ட்டே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாமல் வேறு ஃபாண்ட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் வந்து மேக்ஸிமம் நம்ம வேறு ஃபாண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் அந்த ஃபாண்ட்டு ஓகே இந்த ஃபாண்ட்டை நம்ம போட்டுக்கலாம். 185வது ஃபாண்ட்டு. கண்ட்ரோல் டி, ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். அடுத்தது சுத்தனவு தந்த சரித்திர நாயகரே அப்படிங்கிறத மெசேஜ். அடுத்தது பிறந்த நாளில் வணங்குகிறோம் அப்படிங்கிறத கீழே தட்டிட்டு கேப்பை ஈவன் பண்ணிக்கிறேன். ஈவன் பண்ணிட்டு
இந்த அளவில் அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை கொஞ்சம் வேற ஒரு ஃபாண்ட்டில் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 7ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் போட்டுக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் டி போட்டு கேப்பை ஈவன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த லெட்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் போல்டாக தெரிஞ்சால் போதும். அடுத்தது சத்துணவு சரித்திர நாயகர் அப்படிங்கிறத ஒரு அதுக்கு வேற ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம போட்டுப்போம். ஓகே, இந்த ஃபாண்ட் ஓகே. கண்ட்ரோல் டி போட்டுட்டு கேப்பை ஈவன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ, ஆல்ட்டு அப் ஏரோ அடித்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து விட்டை வந்து நான் அதிகப்படுத்திக்கிறேன். நல்ல ஒரு 130. ஓகே, 30. அடுத்தது புரட்சி தலைவர் அப்படிங்கிறத அந்த நேமை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். புரட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து அந்த லெட்டர்ஸுக்கு அந்த ஓகே, இந்த ஃபாண்ட்டை நான் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு ஓகே, இதில் வந்து வந்தவர் கோடி மறைந்தவர் கோடின்னு போட்டிருக்காங்க. இது மெசேஜ். அந்த மெசேஜ் நம்ம கண்ட்ரோல் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 80 வச்சுக்கிறேன். 80 வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, நியூ லேயர், லாக் எடுத்துக்கிறேன். எரேசர் டூல், டி டிஃபால்ட் கலர். எக்ஸ் எடுத்தோம்னா ஃபோர்கிரவுண்டு பேக்ரவுண்டு கலர் வந்து நமக்கு மாறும்னு தெரியும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஒயிட்டு பேக் கொண்டு வந்துக்கிறேன். இந்த எல்லோவில் வச்சுட்டு நான் அப்படி இந்த இடத்துல மட்டும் நான் அப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடம்னா இந்த இடத்துல நான் இப்படி லைட்டாக ஒரு 2 கிளிக் அப்படியே எல்லோ வந்து இந்த பாட்டம் சைட்லேயும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சைடில் லைட்டாக நான் அப்படி எரேஸ் பண்ணி ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதில் வந்துட்டு நியூ லேயர் அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து ஆர்ஜிபி மோடில் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து சிஎம்கேல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பேனர்லாம் வந்து மேக்ஸிமம் பிரிண்டிங்லாம் அந்த அது சிஎம்கேல தான் நமக்கு ஒர்க் ஆகும். அப்படிங்கிறதுனால சிஎம்கேல வச்சு ட்ரை பண்ணுவேன். நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு இதுலேயே வந்து ஒரு டார்க்கான ஒரு கலர் 3 கலர் 4 கலர் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, வந்து டார்க்கன் பண்ணிக்கிறேன். இன்னொரு லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு கலர். ஓகே, இதோட பிளண்ட் மோட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. பட் இதில் வந்து ஸ்மெட்ச் டூல். ஓகே, ஸ்மெட்ச் டூல் எடுத்துட்டு நம்ம ஸ்மெட்ச் பண்ணி பேக்ரவுண்டை கொஞ்சம் எஃபெக்டிவாக நம்ம கொண்டு வரலாம். இதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஓகே, இதில் வச்சுட்டு ஸ்பேஸிங் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு இதில் கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரு ஸ்பேஸிங் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க.
ஸ்பேசிங் ஆஃபில் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஹேங்கிங் இஷ்யூ இருக்கும். வச்சுட்டு ஸ்ட்ரென்த் ஒரு 80 பாயிண்ட் வைங்க. பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி அங்கே லைட்டாக ஸ்மெச் பண்ணி விடுங்க. ஸ்மெச் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு பார்க்கறதுக்கு அது ஒரு டிசைனாக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரியே இந்த லேயரும் ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகும்போது வந்து அதனுடைய எஃபெக்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஓகேங்களா. இப்போ வந்து இந்த அம்மா அவங்க ஃபோட்டோவுக்கும் பேக் சைடில் வந்து கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டார்க்கான ஒரு கலரு 6 ஸ்மெச் டூலு அவ்வளோ ஃபேஸில் விட்டுருக்கு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டுட்டு திரும்ப ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கே கிளிக் பண்ணுங்கள். இதோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தியும் குறைச்சும் வந்து இதை பயன்படுத்தும் போது நான் வேற ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரஷ்னா இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை அதிகப்படுத்திட்டு ஓகே இந்த மாதிரி ஓகே. ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், இன்னொரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது எம்ஜிஆர் அவங்களோட இதுக்கு வந்து இந்த கலர் இதுக்கு மேட்சிங்கான ஒரு கலரில் இதுலேயே டார்க்கான கலர் அப்ளை பண்ணிவிட்டு 6 ஸ்மெச் டூலு ப்ரஷ் டூலு வேறு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது வேற ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு இதோட ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பொறுமையாக நான் வந்து ஸ்மெச் பண்ணிக்கிறேன். மாதிரி ஒரே சைஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு நான் ஸ்மெச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எல்லா கலரும் மிக்சிங் ஆகி இது ஒரு டிசைனாக தெரியும். இருக்கு நம்ம நியூ லேயர் அப்ளை பண்ணாமே ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயரு. ஓகே ஸ்பேஸிங்கை ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரஷோட சைஸை வந்து அதிகப்படுத்திக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சின்னது இல்லாமல் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திட்டு இதோடைய உள் சைடு வந்து நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்துட்டு ஸ்பேஸிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்இவனாக ஒரே பொசிஷனில் வைக்காமல் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணிக்கலாம். இதை வந்து பேக் சைட் பண்ணுறது. இதோட பிளன் மோட சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே எனக்கு ஓவர்லே மோடு ஓகே. கண்ட்ரோல் ஜே இன்னொரு காப்பி. ஓகே
பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய இந்த டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நமக்கு. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஒயிட் கலரில் ஓகேங்களா. ஒயிட் கலர் கொடுக்கும்போது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸ்டோக் வேணால் நம்ம வேறு எதுவும் ப்ரௌன் கலரு ஆர் இதில் வந்து இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த லேயர்ஸ்க்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டோக் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த டார்க்கன் கலர் கொடுத்துட்டு ஒரு 7 பாயிண்ட் கலர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்க டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. Ctrl 0. ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த கலர் இருக்குன்னா இந்த கலர்லேயே இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிடலாம். அடுத்தது புரட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம ஏடிஎம்கே பார்டர் கொடுத்துடலாம். ஏடிஎம்கே பார்டர் பிளாக்கு ஒரு 30, இது வந்து ஒரு 30, பிளாக்கு ஒயிட்டு. ஓகேங்களா. இது வந்து ஒரு 60 வச்சுட்டு அது வந்து ஒரு ரெட் கலர் நம்ம வந்து கருப்பு, சிகப்பு, ஒயிட்டு. ஓகே, இப்போ வந்து அதோட ஸ்டோக்கு வந்து நம்ம என்ன கலர், எல்லோ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரி லைட்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து சத்துணவு தந்த சரித்திர நாயகர் அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ப்ரௌன் கலர், ஓகே சாரி பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட்டு. ட்ராப் ஷேடோ வந்து லைட்டாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது ஒப்போசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸ்டோக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸ்டோக்கு ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது இதுக்கு வந்து பர்பிள் கலர் டிஃப்ரெண்ட் தெரியல அப்படிங்கிறதுனால வேறு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர், சேம் கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்து கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒயிட் ஸ்ட்ரோக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் ஸ்ட்ரோக். ஓகே, இது வந்து அதிமுக கிளைக்கழகம்ங்கிறதுக்கும் நம்ம வந்து இதையே காப்பி லேயர் ஸ்டைல், இங்கே வந்துட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல் அப்படி கொடுத்தோம்னா இதுவும் லேயர் ஸ்டைல் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். Ctrl 0 கொடுத்துட்டு இதை வந்து ஷிஃப்ட் Ctrl U கொடுத்துட்டு இந்த ஃப்ளாகை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இந்த அளவு வச்சுக்கிட்டு அதில் வச்சுட்டு ரெக்டாங்கிள் ஷேப் டூல் Ctrl T போட்டுட்டு இதை வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். இதில் ஒரு டார்க்கான ஒரு கலர் ஷிஃப்ட் Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இந்த ஃபோட்டோவுக்கும் ஃபோட்டோ ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கலாம். இந்த லேயருக்கும் முன்னாடி இந்த ஃபோட்டோ இந்த லேயரை வந்து மேலே கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் Ctrl க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மயிலாடுதுறை ஒன்றியம் அப்படிங்கிறதையும் மேலே கொண்டு வந்துக்கிறேன்.
இந்த ரிப்பனை பேக் சைடு கொண்டு போய்க்கலாம். இந்த நம்ம பண்ணக்கூடிய இந்த டிசைனை ஃபோட்டோ ஃபஸ்ட்டு மேலே கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ இருக்கு இப்படி ஃபோட்டோவை பேக் சைடு. ஓகே, அதே மாதிரி இவங்க ஃபோட்டோவையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கலாம். இவங்க ஃபோட்டோ இவங்க தலைமையில் இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இப்போ வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். டீ போட்டு லைட்டாக கொஞ்சம் என்ட்ரு தட்டி இவங்க 2 பேரோட ஃபோட்டோவும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் டீ போட்டுட்டு கண்ட்ரோல் டீ போட்டு கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் வந்து இவங்களோட இப்படி கால் பகுதியோட மறைச்சி வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கு இந்தாண்ட போகாமல் வேறு எதாவது அவங்க ஸ்டாண்டிங்கில் நிற்கிறதுக்கு வேறு ஒரு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் டீ போட்டு கொஞ்சம் டார்க்கன் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் டீ போட்டு டார்க்கன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே இதை வந்து 50% வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதிமுக கழகம் அதிமுக கழகம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு கீழே வந்து வேறு எதுவும் நம்ம இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். டெக்ஸ்டரில் வந்து சாம்சங் டாப்பு பாட்டம் ரைட்டு வச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த எழுத்துக்கு ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்தோம்னா லெட்டர்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஒயிட்டு கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது இதுலேயே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு சாண்டில் கலர் கண்ட்ரோல் 0. இப்போ இந்த லோகோ வந்து நமக்கு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் லைட்டாக டோப்பாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். டோப்பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதை நாய்ஸை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு ஓ அப்படிங்கிறத பாண்ட் டூலு அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இதில் வந்து இந்த லோகோவுக்கு கொஞ்சம் க்ளோவிங் எஃபெக்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால் லைட்டாக அதை அவுட்ரு க்ளோ வச்சுட்டு ஸ்ப்ரெட்டு அப்படிங்கிறத வச்சுட்டு சைஸை வந்து நம்ம கொஞ்சம் வேரி பண்ணிக்கிறேன். இதோட பிளான் மோடை வந்து நம்ம மாற்றி பார்த்துக்கோம். சரிங்களா? ஸ்ப்ரெட்டு அப்படிங்கிறது ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் 0 ஓகே. இப்போ வந்து ஒரு நெட்டில் வந்து ஒரு ஃப்ளோர் பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க. ஃப்ளோர் பேக்ரவுண்ட் டிசைன் அப்படின்னு போட்டோம்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி டைல்ஸ் பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்த வந்து நமக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அதனால் நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இதுவும் ஓகே தான். இந்த பேக்ரவுண்டும் சரி ஓகே. இந்த பேக்ரவுண்ட் இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதில் அந்த பிக்சல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணக்கூடிய எல்லா இமேஜும் ஃப்ரீயாக தான் நமக்கு கிடைக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல வச்சுட்டு நான் இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்.
ஓகே, இந்த மோடு நமக்கு ஓகே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ அவங்க ரியலாக நிற்கிற மாதிரியே இருக்குது. அதனால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் அது மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இது லைட்டாக இந்த இடத்துல மட்டும் அப்படியே லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணி விட்டுலாம். எரேஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஒர்க்கு வந்து இப்போது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பேனர் வந்து 10க்கு 8 இந்த பேனரோட சைஸு. பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வச்ச இந்த பேக்ரவுண்டு இந்த இடத்துலையும் மறையுது. இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. அதை வந்து நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு பக்காவாக நமக்கு இந்த பேனர் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பருக்காக நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு பேனரு. ஓகே, இந்த பேனரு அவங்க வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டார்க் எஃபெக்டோட நம்ம க்ளோ எஃபெக்ட் ஆட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதோட கன் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவு எனக்கு ஓகே. இந்த மோடு ஓவர்லே மோடு ஓகே. இப்போ வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒரு பேனர் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.